வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சரஸ்வதி பழனி. என் சேனல் நேம் டெய்லி லைஃப் சரஸ்வதி பழனி 777. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆடிப்பெருக்கு பூஜையை தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டில் நான் ஆடிப்பெருக்கு பூஜையை எப்படி பண்ணேன் அப்படின்றத வீடியோவில் வந்து பாருங்கள். சரி, ஆடிப்பெருக்குனா என்ன, ஆடிப்பெருக்கோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோன்னா, ஆடி மாதத்தில் வர 18ஆம் நாளை தாங்க நம்ம வந்து ஆடிப்பெருக்குன்னு அழைக்கிறோம். ஒரு சிறப்பான நாளுங்க. கிராமப்புறங்களில் இந்த நாளை ஆடி 18ஆம் பெருக்கு, ஆடி நோன்பு அப்படின்னு சொல்லி சிறப்பான வழிபாடுகள்லாம் செய்வாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தண்ணீருக்கு நன்றி சொல்கிற ஒரு நாள் தாங்க ஆடிப்பெருக்கு திருநாள். அதனால் அந்த நாளில் ஆறுகளை வணங்கி புனித நீராடுறது, காவேரி போன்ற ஆறுகள் பாயும் இடங்களில் ஆடிப்பெருக்கு அந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஆடிப்பெருக்கு நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, முளைப்பாரி எடுப்பாங்க, அம்மன் வழிபாடு செய்வாங்க. இந்த மாதிரி ரொம்ப விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள்லாம் செய்கிறது தாங்க ஆடிப்பெருக்கு. அதுக்கப்புறம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு விவசாயிகள் வந்து விதைகள் விதைப்பாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஆடி 18ஆம் நாள் வந்து விவசாயிகள்லாம் விதைகள் விதைக்கிற ஒரு முக்கியமான நாளுங்க. நாங்களுமே வந்து இந்த கொரோனா சமயத்தில் கிராமத்தில் தான் போயிருந்தோம். அப்போது ரொம்ப சிறப்பாக நாங்கள் ஆடி 18ஆம் நாளை வந்து நாங்களும் எங்கள் நிலத்தில் விதைகள் விதைச்சி சிறப்பாக பூஜைகள்லாம் பண்ணி வழிபாடுகள்லாம் பண்ணி அந்த நாளை நாங்கள் வந்து கொண்டாடினது ஒரு ஆடிப்பெருக்கு அன்றைக்குமே எனக்கு அது ஞாபகத்தில் வரும். ரொம்ப ஒரு சந்தோஷமான நாட்கள் அது. அந்த நாள், அதாவது கொரோனா வந்து எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அந்த நாளை நம்ம வந்து கிராமத்தில் இருந்ததுனால விவசாயம்னா என்ன அப்படின்றத ரொம்ப அருமையாக அந்த நாட்கள் போச்சுங்க. விவசாயம் வந்து என் கணவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவர் வந்து அழகாக எங்கள் நிலத்தில் போயிட்டு நாங்கள் அந்த நாட்களை அப்படி கழித்தோம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு விதைகள் விதைச்சது இதெல்லாம் இன்னமும் அப்படியே ஒரு ஆடிப்பெருக்கு அன்னைக்கும் அதை நினச்சி பார்க்கறது வழக்கம். ரொம்ப நல்லாயிருக்கும் கிராமப்புறங்களில் அந்த நாள். இந்த மாதிரி ஆடிப்பெருக்கோட சிறப்புகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டு பூஜை அறையை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சுவாமிக்கு அம்பாளுக்கெல்லாம் வந்து பூக்களால் அலங்காரம் பண்ண போகிறேங்க. ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த நித்திய மல்லி எனக்கு இன்றைக்கி கிடச்சிதுங்க. எப்படின்னு தெரில, என் கணவர் வாங்கின்னு வந்து கொடுத்தாரு. நித்திய மல்லிலாம் ஈஸியாக கிடைக்கிறது கிடையாது இங்கே. எங்கள் வீட்டில் நித்திய மல்லி செடி இருக்குது. அதனால் நான் ஊருக்கு போனால் எங்கள் வீட்டில் நித்திய மல்லினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால் அம்மா வந்து பறித்து கட்டி கொடுப்பாங்க. ரொம்ப பிடிச்ச பூனா அது நித்திய மல்லி. அதனால் இன்றைக்கி வந்து என் கணவர் அதை வாங்கின்னு வந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரிங்க. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நித்திய மல்லி, மல்லிகை, மரிக்கொழுந்து எல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சுங்க. இப்போது நம்ம வந்து நதிக்கரை ஓரங்களில் இந்த மாதிரி நதிகள் ஆறுகள் இருக்கிற இடத்துல போயிட்டு நிறைய பேர் பூஜைலாம் பண்ணுவாங்க. அப்படி நம்மளால் செய்ய முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து நம்ம வீட்லேயே சுத்தமான தண்ணியை வச்சு நம்ம அதை காவேரி ஆறாக நினச்சி நம்ம வந்து வீட்டில் வழிபாடு செய்யலாங்க. அந்த மாதிரி தான் நான் வீட்டில் தண்ணி வச்சு நான் வந்து காவேரி அம்பாலாக வந்து நினச்சி நான் வழிபாடு பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டில் எப்பவும் போல் பிள்ளையாரையும் நம்ம குலதெய்வத்தையும் வணங்கிக்கணும் இல்லைங்களா? அதனால் பிள்ளையாரும் குலதெய்வத்தையும் நான் வணங்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு அதில் நான் வந்து சுத்தமான தண்ணி வந்து நம்ம எடுத்து அதில் ஊற்றி அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு,
மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு அதுக்கு பூ வச்சு கீழே பார்த்திங்கன்னா ஒரு தட்டு வச்சுக்கணுங்க. அது வெள்ளி தட்டு இல்லை பித்தளை தட்டு இல்லை வாழை இலை கிடைச்சாலும் அதை வச்சுக்கலாம். அதில் வச்சுட்டு அரிசி போட்டு அதில் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு ₹1 காயின் வச்சுட்டு அது மேலே இந்த நிற குடத்தை வச்சு நம்ம வந்து அந்த சொம்பில் இருக்க தண்ணியை வந்து நம்ம காவேரி தாயாக நினச்சிட்டு நம்ம அந்த தாய்க்கு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. நிறைய பேர் அந்த மாதிரி நதிகள் இருக்கிற இடத்துல நேரில் போயிட்டு வணங்குவாங்க. நம்ம இல்லாதவங்க இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி வச்சு வணங்கினோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இப்போ அர்ச்சனைக்கு நான் வந்து எல்லா பூக்களும் மிக்ஸ் பண்ணது வச்சுருக்கேன். என் தாயார் சமயபுரத்தாளுக்கு ஃபஸ்ட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாராகிக்கும் என் தாய்க்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து காவேரி தாயை நினச்சி நான் பூஜை பண்ண போகிறேங்க. இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தாங்க ஆடிப்பெருக்கு. நீங்கள் வந்து அந்த சொம்பில் இருக்க தண்ணியை காவேரி தாயாக நினச்சி உங்களோட வேண்டுதல்களை எப்படி நீர் பொங்கி வழிஞ்சு நிலம் எல்லாம் செழிப்பாக இருக்கோ அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையும் நல்ல செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காவேரி தாயை நினச்சி வணங்கிட்டு நம்ம அர்ச்சனையெல்லாம் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் ஆடிப்பெருக்கோட இன்னும் சிறப்பானது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு இன்னும் எதுக்கு விசேஷமான ஒரு நாள்னால் தாலி சரடு மாற்றுவதற்கு ஒரு பொருத்தமான நாளுங்க. அதாவது எந்த நாளில் நம்ம வந்து தாலி சரடு மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாளுங்க. திருமணமான பெண்கள் தன் கணவர் ஆயுள் நீடிக்க கடவுளை வேண்டிக்கின்னு மூத்த சுமங்கலி பெண்கள் கைகளால் தாலி சரடை வந்து மாற்றிக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள்னால் அது ஆடிப்பெருக்கன்னைக்கு வந்து நம்ம தாலி சரடு மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திருமணம் ஆகாத பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கயிற்றுல அதான் ஒரு நூல் கயிறு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் தடவி அவர்களோட கையிலையும் நம்ம கட்டி விடலாங்க. மேலும் திருமணம் ஆகாத பெண்கள் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு விரதம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விரைவில் திருமணம் நடக்குங்க. அதனால் இந்த ஆடிப்பெருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு தேங்காயெல்லாம் உடைச்சி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த மாதிரி நான் வந்து எங்கள் வீட்டில் நான் பூஜை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் தாயாருக்கு நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு மங்கள பொருட்கள்லாம் அந்த தட்டில் வச்சுருக்கேன். கொஞ்சம் பணமும் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வழிபாடு நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி அர்ச்சனை நிவேதனம் நீங்கள் வந்து உங்களால் முடியும்னா நீங்கள் கொஞ்சம் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி நம்ம சுவாமிக்கு செஞ்சும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வெறும் வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் வச்சு தேங்காய் உடைச்சி நம்மளோட பூஜைகளை முடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நான் ரொம்ப சிம்பிளாக என்னுடைய பூஜையை முடிச்சிட்டேங்க. இப்போ நான் ஆரத்தி காமிக்கிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து காவேரி தாயை வணங்கிக்கோங்க. உங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் செல்வ செழிப்பும் கிடைக்க காவேரி தாய் அருள் புரிவாள். இது வரைக்காலும் என் வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. மக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்.